ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அளிக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள். ஏசாயா 26 1 முதல் 13. தியான வசனம் 4ஆம் வசனம். ஏசாயா 26 4. கடந்த நாளில் நாம் தியானித்த அதே வசனத்தினுடைய தொடர்பாக இன்றும் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. கடந்த நாளிலே நம்பிக்கை என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அநேகர் மனுஷரிலே நம்பிக்கை வைத்து விழுந்து போகிறதை நாம் பார்க்கின்றோம். மனிதர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஐஸ்வர்யத்தின் மேல் வைக்கிறார்கள் நம்பிக்கை, ஆயுதங்களின் மேல் வைக்கிறார்கள், சுய கிரியின் மேல் வைக்க நம்பிக்கை என்று சொல்லி நாம் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவைகளெல்லாம் நமக்கு ஒரு நாளும் பலன் கொடுக்காது. உண்டாக்கினவரை விட்டுவிட்டு உண்டாக்கப்பட்டவைகளை நாம் நம்பி சார்ந்திருப்போம் என்றால் நாம் உடைக்கப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக கடந்து சென்று விடுவோம் என்பதை நாம் கடந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து நாம் எதன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 37ஆம் சங்கீதம் 3வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகிற பொழுது கர்த்தரை நம்பு என்று சொல்லுகிறார். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை, அதைத்தான் பிரசங்க வாக்கியமாக 26ஆம் அதிகாரம் ஏசாயா 4வது வசனத்திலே கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். கர்த்தர் ஒரு நாள் மாத்திரமல்ல, என்றென்றைக்கு நான் நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நம்மிலே பலர் நாம் தேவைப்படுகின்ற பொழுது மாத்திரம் ஓடி வருகிறோம். தலைவலிக்கு தலைவலி அல்லது காய்ச்சலுக்கு காய்ச்சல், பிறந்த நாளுக்கு பிறந்த நாள், திருமண நாளுக்கு திருமண நாள் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வருகிறோம். ஆண்டவர் பேரிலே நம்பிக்கையை காட்டுகிறவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அல்ல, வந்து போகிறவர்களாக அல்ல, அவரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரிலே ஒட்டப்பட்டவர்களாக, அவரிலே வேறு கொண்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறவர்களாக, கண்மலையாகி அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். என்றென்றைக்கு நம்புங்கள், என்றென்றைக்கு நம்புங்கள். ஏன் அவரை நம்ப வேண்டும்? ஏன் அவரை நம்ப வேண்டும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் நித்தியமானவர். அவர் நித்தியமானவர், நாமோ அநித்தியமானவர்கள். நித்தியமாயிருக்கிற கண்மலை எல்லாம் ஒரு நாளிலே அசைக்கப்பட்டு விடும், அழிக்கப்பட்டு விடும், சுருட்டப்பட்டு விடும், கடலிலே தள்ளப்பட்டு விடும். ஆனால் என் தேவனோ என்றென்றும் நித்தியமாயிருக்கக்கூடியவர். இதை மோசே தன்னுடைய சங்கீதத்திலே குறிப்பிடுகின்றதான வேளையிலே தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். இன்றைக்கு மனிதன் கொடுக்கிற வாக்கு அடுத்த நாளிலே மீறப்படுகிறது. நாடுகளுக்குள்ளாக செய்யப்படுகின்ற உடன்படிக்கை 24 மணி நேரத்திற்குள்ளாக தாக்கு பிடிக்காமல் உடைக்கப்பட்டு சண்டை நடைபெற்று வருகிறது. ஆனால் நம்பிக்கையின் பர்வதமாயிருக்கிற கர்த்தர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவராக இருக்கிறார். தலைமுறை தலைமுறையாக நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். தலைமுறை தலைமுறையாக. அது மாத்திரமல்ல, அவர் அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறார். அனாதியாய். ஆம், அவர் நித்தியமானவர், மாறாதவர், மறக்காதவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நிலைத்திருக்கிறவர், நீடித்து நிலைத்திருக்கிறவர். நாமோ அழிவுக்கு நேரானவர்கள். நாங்கள் காட்டு புஷ்பத்திற்கு ஒப்பானவர்கள், காட்டு புல்லுக்கு ஒப்பானவர்கள், நீர்க்குமிழிக்கு ஒப்பானவர்கள், நித்திரைக்கு ஒப்பானவர்கள் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். அவர் நித்தியமான கர்த்தர், நித்தியமாய் நம்மோடு கூட இருக்கும்படியாக இருக்கிறவர். மனிதர்களெல்லாம் நீங்கள் எவ்வளவு நேசம் கொடுத்து பாசம் கொடுத்து நேசிக்கிறவர்கள் எல்லாரும் நம்மோடு நிலைத்திருக்க முடியாது, நம்மோடு எப்பொழுது நிற்க முடியாது. ஒரு நாளிலே நம்மை விட்டு கடந்து செல்லும். ஆனால் கடந்து செல்லாத தேவன் நித்தியமாயிருக்கிறார், நித்தியமாயிருக்கிறார். இரண்டாவதாக அவர் கன்மலை. அவர் கன்மலை. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால், உபாகம் 32:4, அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர் நித்திய கன்மலை, நித்திய கன்மலை, அசைக்க முடியாது. மனிதனுடைய வாக்குகள், மனிதனுடைய நம்பிக்கைகள், மனிதனுடைய சார்புகள் இவையெல்லாம் அசைக்கப்பட்டு விடும், உடைக்கப்பட்டு விடும். ஆனால்
வாக்கு கொடுத்த ஆண்டவர் வாக்கு மாறாதவராக கன்மலையாய் இருக்கிறார். ஆம், இஸ்ரவேல் புத்திரர்களோடு வழி நடந்த கன்மலை, அவர்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்த கன்மலை, ஞான கன்மலையாகிய கிறிஸ்து. அந்த கன்மலை உங்களோடு என்றென்றும் இருக்கும்படியாக அவர் நம்மிலே ஜீவித்து கொண்டிருக்கும்படியாக இருக்கிறார். அமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வாக்கு கொடுத்தவர்கள் வாக்கை மீறி விடுவார்கள். ஆனால் கன்மலையாக இருக்கிற அவரை நாம் சார்ந்திருக்கின்ற பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 125 சங்கீதம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்னென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கன்மலையாக உன்னை சூழ பாளையம் இறங்கக்கூடிய எல்லா அந்தகார சக்திகளுக்கு உன்னை விலைக்கு மறைத்து பாதுகாக்கும்படியாக உன்னை சூழ அவர் இருக்கிறார். அக்கினி ரதங்களோடு அவர் இருக்கிறார். அவருடைய பேர் சேனைகளின் கர்த்தர். அவர் உன்னை சுற்றிலும் இருக்கிறார். அவர் உன்னுடைய கன்மலையாக இருக்கிறார். அந்த ஞான கன்மலை உன் வாழ்க்கையிலே உன்னோடு வாசம் பண்ணுவதற்கு நீ இடம் கொடுத்திருக்கிறாயா? அந்த ஞான கன்மலையின் மேலே உன்னுடைய அஸ்திவாரத்தை போட்டு உன்னுடைய ஜீவியத்தை நீ கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறாயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் என்றென்றைக்கும் நம்ப வேண்டும் என்பதற்கு அடையாளமாக நம்மோடு ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவர் கன்மலை, அவர் நித்தியமாக இருக்கிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கன்மலை அடைக்கலமும் ஆகாரமும் இன்பமாய் இருக்கிறது போல தேவன் தம்மை நம்புகிற உன்னையும் என்னையும் எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் சிறப்பாய் செய்து நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய பலனாக இருக்கிறார். அவர் நம்முடைய பலனாக இருக்கிறார். ஆங்கில மொழிபெயர்ப்பில் கன்மலை என்ற வார்த்தைக்கு பலன் என்று இருக்கிறது. அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லவராக இருக்கிறார். எளியவனுக்கும் பலவீனனுக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவராய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களைப் போலாக்கி என்னை தம்முடைய உயர் ஸ்தலங்களிலே நிற்க பண்ணுகிறார் என்பது பக்தனுடைய சாட்சியின் அனுபவமாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அதை. ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய கால்களை பலப்படுத்துகிறவர் என்று சொல்லுகின்ற பொழுது உன்னுடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறார். சங்கீதக்காரன் 40ஆம் சங்கீதத்திலே என்னை அவர் தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் நிறுத்துகிறார் என்று சொல்லுகிறார். அந்த கன்மலை என்று சொல்லுகின்ற பொழுது என்னை பலப்படுத்துகிறார். என்னுடைய அடிகளை உறுதிப்படுத்தி என்னை உயர் ஸ்தலங்களிலே நிற்க பண்ணுகிறார். அவர் என்னை பலப்படுத்துகின்ற பொழுது நான் உயர்வுக்கு நேராக செல்லுகிறேன். நான் எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய பள்ளங்களை மானானது எவ்விதமாய் தாண்டி செல்கிறது, அதை போல தாண்டி செல்லக்கூடியவனாக இருக்கிறேன். நான் என்னுடைய ஓட்டத்தை வேகமாக லக்கை நோக்கி நான் தொடருகிறவனாக, மான் எவ்வித வேகமாய் ஓடுகிறது அதை போல நான் தொடருகிறவனாக இருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உன்னுடைய பலனாய் இருக்கட்டும். அது மாத்திரமல்ல, தேவன் தம்மை நம்புகிறவர்களுக்கு வேண்டியவற்றை செய்யும் அன்பும் கிருபையும் பொருந்தியவராக இருக்கிறார். தன்னை நம்புகிறவர்களை ஒரு காலம் தேவன் கைவிடுகிறவர் அல்ல. மனிதன் கைவிடலாம், வாக்கு கொடுத்தவர்கள் வாக்கு மீறலாம். ஆனால் உனக்கும் எனக்கும் வாக்கு கொடுத்த வல்லவராக இருக்கிற தேவன் எல்லா நாட்களிலும் எல்லா காலங்களிலும் அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:12 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆம், எசேக்கியாவுக்கு கொடுத்த விடுதலையை பாருங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஆண்டவர் நம்புகிற உங்களுக்கு, தன்னை நம்புகிற உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய அன்பும் கிருபையும் உடையவராக இருக்கிறார். கடந்த நாட்களே அவர் அவருக்கு விரோதமாய் செய்த காரியங்களை எல்லாம் அவர் மறந்து போனவராக, உன்னை தன்னுடைய அன்பின் பிள்ளையாக அரவணைக்கிறவராக அவர் இருக்கிறார். அமர்மையான கர்த்தருடைய பிள்ளையே, அவரை நம்புவோம். அவரை நம்புவதால் நமக்கு கிடைப்பது என்ன? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எத்தனை பெரிதாக இருக்கிறது. 31ஆம் சங்கீதம் 19 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு உண்டு பண்ணி இருக்கும் நன்மை எவ்வளவு பெரியது. 32ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை பாருங்கள். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பியிருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். 2 சாமுவேல் 22:31 வசனத்தை வாசியுங்கள். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் என்பதாக அங்கே நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். 34ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கின்றதான வேளையிலே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடையலாம், பட்டினியாக இருக்கலாம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அல்லது கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. ஆம், தம்மை நம்புகிறவர்களை விடுவிக்கிறார். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவரை எவ்வளவாய் நம்பினார்கள். இன்னும் பல ஆசீர்வாதங்கள் உண்டு. 125ஆம் சங்கீதம் அதைத்தான் சொல்லுகிறது. 1வது வசனத்தை நாம் ஏற்கனவே பார்த்தோம். 125ஆம் சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றும் அசையாமல் இருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்பதாக சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரி, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே தேவனை நம்புங்கள். உங்களுடைய தேவைகளை அவரிடம் தெரிவித்து அவரிடம் நம்பிக்கையாயிருங்கள். அவரை நம்பி முன்னேறி செல்லுங்கள். எந்த கஷ்டத்திலும் அவரை நம்ப முடியும். எந்த சிக்கலிலும் அவர் மேல் நிச்சயமாய் சார்ந்து வாழ முடியும். ஒருபோதும் மறந்து போக மாட்டார். ஒருபோதும் தன்னை மறைத்து கொள்ள மாட்டார். ஒருபோதும் கைவிடவும் மாட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே என்று சொல்லி நாம் அவரை நம்பி அவரிடத்திலே வருவோம். கைவிடாத கர்த்தர் நமக்கு உண்டு. கிருபை நிறைந்த ஆண்டவரே, தேவரீரை நம்பி நாங்கள் இந்த உலகத்திலே ஜீவிக்கும்படியாக எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறீர். நீரே நித்தியமானவர். நீர் எங்களுடைய பலனாயிருக்கிறீர். நீர் எங்களுடைய கண்மலையாக இருக்கிறீர். உம்மை நம்பி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் அல்லல் தட்டாமல் உதவி செய்கிற வல்லமையுடைய தேவனாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஓடி வந்து சரணடைகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மை நம்பி வருகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளையும் நன்மைகளையும் கட்டளையிடுகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, அதை நாங்கள் இழந்து விடாத அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.